அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதன் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த புதன் பகவான் அப்படிங்கிற இந்த நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு தாங்க அறிவு ஆற்றல். ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த புதன் எந்த நிலையில் இருக்குதோ அதுக்கு உண்டான அந்த பகுத்தறிவு, சிந்தனை, ஒரு கல்வி, அதாவது அவங்க எதை எப்படி செய்யணுங்கிற ஒரு சிந்தனையை வலுப்படுத்துறதே இந்த புதனுக்கு தாங்க அந்த காரகத்தன்மை. அப்போது இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவங்க கண்டிப்பாக அறிவாற்றலோட எந்த துறையில் அவங்க வேலை செஞ்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் அந்த துறையில் அவங்க ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த புதன் பகவான் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஆனால் இந்த புதன் பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு 11ஆம் அதிபதி புதன் பகவான், லாபஸ்தானாதிபதி, சுகஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. இந்த பெயர்ச்சினால் எந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் நாம் இந்த ஒரு காலகட்டத்தில் அடைய போகிறோம் அப்படிங்கிறது பற்றி தாங்க இப்போ இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது விருச்சிக ராசி நேயர்கள் செவ்வாயோ பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டோம்னா 8ஆவதாக வரக்கூடிய ராசி தாங்க விருச்சிக ராசி. விருச்சிகம் அப்படின்னா அது ஒரு பெரிய பொக்கிஷம் கூட சொல்லலாங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேச மாட்டீங்க. அதே மாதிரி பேசணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. அது பேச்சும் அவ்வளோதான், அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையும் அவ்வளவுதான். செய்யணும்னு நினச்சா செஞ்சுருவீங்க, வேண்டாம்னு நினச்சா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி லட்சியவாதின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும்னா ஏதாவது ஒரு வழியில் செஞ்சு முடிச்சிடணும். ஒரு பொருள் வாங்கணுமா, எந்த டயத்துக்குள்ளே வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அந்த சாதுர்த்தியும் திறமையும் இருக்குது. ஏன்னா உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான். அதே மாதிரி 2ஆம் அதிபதி குரு பகவான். இயற்கையாக அதாவது காலபுருஷ தத்துவத்தில் அப்படி பார்த்துட்டோம்னா அந்த குரு 2ஆம் இடம் பாக்கியவாதி. 10 ரூபா இருந்தாலும் அது 100 ரூபா ஆக்கக்கூடிய ஒரு திறமை, அறிவு, ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி தெய்வ அனுகிரகங்கள் அப்படின்னா குல தெய்வத்துடைய அனுகிரகங்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை, இது எல்லாமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த நிலையில் இருந்தாலும் கடந்த காலத்தில் நீங்கப்பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எல்லைக்கு சொல்ல முடியாத பலவிதமான கஷ்டங்கள். காரணம், உங்களுக்கு 7.5 சனி நடந்தது. 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னால் 7.5 வருஷம் நீங்கப்பட்ட அவஸ்தை உங்களுக்கு தான் தெரியும். அதிலிருந்து பார்த்தோம்னா இன்னும் மீண்டு வரலைங்க. அதாவது முதல்ல இருந்த ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு ஆகுதுன்னு வச்சிங்களேன், ஒரு 50க்குள்ளே இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு 40 வயசில் இருந்த அந்த நிம்மதி, 40 முன்னால் இருந்த நிம்மதி இப்போ இல்லை. இப்போ எது எடுத்தாலுமே எல்லாமே பிரச்சனைகளே தான் இருக்குது. ஆரம்ப காலத்தில் பணம்ங்கிறது நீங்கள் எந்த வழியில் போனாலும் ஈஸியாக சம்பாரிச்சிருப்பீங்க. அந்த நேரத்தில் அடுத்தவங்களை உருவாக்கணும்னு நினச்சி நீங்கள் ஒரு வழி நடத்தியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஒரு நல்ல நிலையில் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, செவுத்து, அதாவது ஒரு ஆலமரம் எப்படி மற்றவங்களுக்கு நிழல் கொடுத்தாலும் அது வெயிலில் இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்களை உருவாக்கியிருப்பீங்களே தவிர, ஆனால் தனக்கு இப்போ தேவையில்லாத சில கஷ்டங்கள், சில வலிகள், கஷ்டங்கள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய காலம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு பழக்க வழக்கம், அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினச்சி பண்ணியிருப்பீங்க. அதனால் பார்த்தோம்னா தொல்லைகள், கஷ்டம்னு வந்திருப்பாங்க, நின்று இருப்பாங்க. நீங்கள் உங்களை விட்டால் வழி இல்லைங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்துக்கு ஒரு தேவைக்கு வச்சுருந்த பணமே கூட நீங்கள் கொடுத்துருப்பீங்க. கடைசிக்கு பார்த்தா அந்த பணம் வரலிங்க அப்படிங்கிற ஒரு நிலை. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம சம்பாரித்து ஏதோ கஷ்டப்பட்டு வெளியூர் போய் எங்கேயோ போய் இதெல்லாம் நல்லா சம்பாரித்து அடுத்தவங்களை நம்பி ஒரு இடம் வாங்குங்க, ஒரு நல்லது நமக்கு உங்களை நம்பிக்கை இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஒரு மோசடி பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே விருச்சிக ராசி நேயர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. ஆனால் சம்பாரிச்சது ஜாஸ்தி, நம்ம கஷ்டப்பட்டது ஜாஸ்தி, வருமானம் வந்தது ஜாஸ்தி, கை நிறைய பணம் வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் இல்லை. இன்றைக்கி தேவையில்லாத விரயம் எப்படி ஆச்சுன்னே தெரியல. ஒரு விதத்தில் பார்த்தா நம்பிக்கை கொடுத்து போச்சு. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், பார்த்தா அதில் பிரச்சனையில் போய் சிக்கிடுச்சு. அது ஒரு இடம் வாங்கணும், அதில் பிரச்சனையில் மாட்டிருச்சு. இப்போ பார்த்தோம்னா போட்ட பணமும் சிக்கலில் சிக்கிருச்சு. அதுவும் வாங்கின பொருளும் நமக்கு முழுமையாக திருப்தி இல்லாத அளவுக்கு போயிடுச்சுங்க. இப்படி விரயங்கள் கண்ணுக்கு தெரியாமல், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் சில பேருக்கு அந்த
அந்த இந்த ஒரு காலகட்டம் இப்போ வந்து அர்த்த அஷ்டம சனி வேறு நடந்துகிட்ருக்குது. ஏன்னா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளுங்க. ஒரு நேரத்தில் இருக்கிற தெம்பு மறு நேரத்தில் இல்லை. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குது, திடீர் முதல் மாதிரி ஒரு ஒத்துழைப்பு இல்லை. ஏதோ ஒரு மனசில் பயமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறோம், சரியாக வந்து எல்லாமே செக் பண்ணால் நல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, ஆனால் வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுதுங்க அப்படின்னா அது வந்து இந்த பஞ்சமச்சனி அர்த்த அஷ்டமச்சனினால் ஏற்படக்கூடிய வினை. அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ 10வது குறைக்கு ராகு வேற இப்போ வந்து ஒரு 3 மாத காலகட்டமாக 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்னாகும், பூர்வீகத்தில் வெள்ளாகும், பூர்வீகத்தில் பிரச்சனை தேவையில்லாமல் வந்து நம்மளுடைய சொத்து நாம் அனுபவிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் பண்ணுவாங்க. யார் நமக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அவங்களே நமக்கு ஆப்போசிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில வினைகள் பிரச்சனைகள் உருவாகும் 10வது குறைக்கு. அதாவது உங்களுடைய 2ஆம் அதிபதி 6ல் போய் குரு பகவான் உட்கார்ந்துருக்குது, 5ஆம் அதிபதியும் 6ல் போய் உட்கார்ந்துருக்குது. அப்போது இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய பண வரவு தன வரவு நீங்கள் முயற்சி எடுப்பீங்க, எதிரிக்கு சாதகமாகும். எதிரினா ஆகாதவங்களுக்கோ இல்லை வந்து நம்ம கூட சும்மா நிற்கிறவங்களுக்கு கூட வெற்றியாகும். ஆனால் நமக்கு அது பாதகமாக வர்றது நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பணம் அடுத்தவங்களுக்கு பயன்படுறது, நமக்கு தேவையில்லாமல் அதாவது ஒன்று விரயமாகிறது, இல்லையா நம்பி கொடுத்து ஏமாறுறது, இல்லையா வர வேண்டியது வராமலேயே போகிறது. இந்த மாதிரி ஒரு சூட்சுமங்கள் கண்டிப்பாக அதுவும் போன இந்த ஒரு 6-7 மாத காலமாக அதிகமான தொந்தரவுகள் நீங்கள் சந்திச்சிட்ருப்பீங்க. ஆனால் இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றமான நிலை தாங்க லாபஸ்தானாதிபதி, அதாவது புதன் பகவான். ஏன்னா இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10ஆம் அதிபதியோட, உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் அதிபதி யாருங்க, அதாவது சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஏமான் இப்போ விருச்சிக ராசி பொறுத்தவரை ஒரு தொழிலே இருந்தால் கூட நீங்கள் கெத்தாக தான் இருப்பீங்க, ஒரு பெரிய அளவில் தான் இருப்பீங்க. எந்த ஒரு துறையாக இருந்தாலும், அரசாங்க துறையிலையாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல உயர்நிலையில் தான் இருப்பீங்க. அடுத்தவங்க தான் உங்களை கேள்வி கேட்குற அளவுக்கு எப்போவுமே இருக்க மாட்டீங்க. நீங்கள் அடுத்தவங்களை கேள்வி கேட்குற அளவு தான் பர்ஃபெக்டாக இருப்பீங்க, பவரில் தான் இருப்பீங்க உண்மையிலேயே அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் என்னாச்சுன்னா எல்லாமே வந்து அந்த தொழிலில் கூட இப்போ வேலையில் சரியான முறையில் இல்லை, ஏதோ வந்து ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. 4 நாள் நிம்மதியாக இருந்தால் 5 நாள் நிம்மதி இல்லாமல் போகுது அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனால் அந்த 10ஆம் அதிபதி கரெக்டாக 4ஆம் இடத்துல புதன் ஆதித்ய யோகத்தில் வந்து உட்காரக்கூடிய காலம் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்குங்க. ஆமாங்க, 19ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துலேருந்து 19ஆம் தேதியிலேருந்து, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னா இந்த ஒரு 17 நாளுங்க நிச்சயமாக அதாவது உங்களுக்கு தேவையான சில ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக முயற்சிகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும். அதே வேலையிலையும் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீர வேண்டிய வாய்ப்புகள் வரும். அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன், அதே நேரத்தில் வந்து அரசாங்க மேல் அதிகாரினால ஒரு மன அழுத்தம், அதே மாதிரி இடமாற்றங்கள் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள், இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த டயத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டாலும் இல்லை அரசாங்கத்துறையில் வேலை செய்யணும்னு நினச்சி ஒரு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டாலும் சாதகமான முடியும். ஏன் காரணம்னா புதன் வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி எழுத்து சம்மந்தப்பட்டது, அதாவது அதே மாதிரி செய்தி தொடர்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு வரைக்குமே ஒரு செய்தி தொடர்பு, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் சாதகமானது. இந்த நேரத்தில் முயற்சிகள் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த முயற்சி எதிர்வரக்கூடிய காலங்களில் நமக்கு சாதகமாக ஏற்பாடுகள், சாதகமாக வாய்ப்புகள் நெருங்கி வரும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது மகரத்தில் உச்ச நிலையில் இருக்குது. அதாவது நமக்கு தைரியம், வீரியம், வெற்றின்னு சொல்லக்கூடிய விஜயஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்ச நிலையில் இருக்குது. அப்போது நம்ம இதுக்கு முன்னால் இருந்த பதட்டம் கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? நம்ம வந்து ஒன்று செய்யலாமா செய்யக்கூடாதா, ஏன்னா நமக்கு எடுத்தது பூரா பிரச்சனையாகவே வருது. ஏதாவது தொட்டோம்னா ஒன்று நஷ்டமாகுது, இல்லையா பாதிலேயே விட்டுட்டு வரக்கூடிய நிலை. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இனிமேல் செய்யலாமா வேண்டாமா, ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா, வேலைக்கு போகலாமா வேண்டாமா, ஏதாவது ஒரு குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம இறங்கலாமா வேண்டாமா. அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட பதட்டம், எல்லாமே நீங்கள் கஷ்டப்படுவீங்க, ரிஸ்க் எடுப்பீங்க. கடைசியில் பார்த்தோம்னா நேற்று வந்தவங்களுக்கு சக்ஸஸாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம 3 மாதமாக பாடுபட்டுருப்போம்,
இருப்போம், கடைசியில் பார்த்தா புண்ணியம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலை. கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் உங்களோட ராசிநாதனாகப்பட்டது 3ஆம் இடத்தில் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை பிறக்கும், உற்சாகத்தை பிறக்கும். அதாவது இந்த ரியல் எஸ்டேட் துறை, வீடு கட்டி வைக்கக்கூடிய ஒரு சம்மந்தப்பட்ட தொழில், இது எல்லாமே உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். அது மாதிரி அயல்நாடு போக வேண்டிய வாய்ப்புகளும் தடையாகிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். கல்வி சம்மந்தப்பட்டதில் மந்தம் காட்டியிருக்கும் படிக்கிறவங்களுக்கு. படிச்சுட்டுங்களுக்கு நல்லா படிச்சுருந்துருப்பீங்க, இப்போ பார்த்தோம்னா அந்த கல்வி மந்தமாக இருக்கும், டல்லாக இருக்கும். எப்படின்னா படித்தோம்னா மறதி ஏற்படுறது, அப்புறம் வந்து படிச்சுட்டு இருக்கிறது ஒரு பயம், நம்ம பாஸ் ஆகிருமோ பாஸ் ஆக மாட்டோமோ, எதிர்பார்க்க மார்க்கு கிடைச்சிருமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு சில நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம தப்பான ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படின்னுலாம் சில குழப்பங்கள் எல்லாம் வருங்க. ஏன்னா அந்த 5ஆம் இடத்தில் ராகும் குருவும் பலவீனமான ஸ்தானத்தில் 6ஆம் இடத்தில் இருக்குதுங்க. அப்படிங்கிறதுனால அது ஆனால் இந்த புதன் வந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வரும்போது அதே மாதிரி அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து உங்கள் 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தை அதாவது பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு வலுவான ஒரு பலம் வரும், தன்னம்பிக்கை வரும். கல்வி படிக்கிறவங்களுக்கு கல்வி நல்ல விதத்தில் முடித்து வரக்கூடிய வாய்ப்புகள், கல்வி முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைவு வருவார். அதே மாதிரி குடும்ப சார்ந்த விஷயத்துகள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுரும் கடந்த காலத்தில். ஒன்று சில பேர் பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணி சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குங்க. என்ன வந்து இப்படி ஆகிப்போச்சு, எல்லாம் இருந்து வாழ்க்கையில நிம்மதி இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு, இது எப்போ தீரும், எப்போ இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், அதாவது நிம்மதியாக வாழவும் முடியல, பிரியவும் முடியல, இன்றைக்கி வந்து எப்படி அப்படிங்கிற ஒரு தடுமாற்றங்கள் சில துலாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் சுமூகமான முறையில் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணும்போது, இல்லை அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு மற்றவங்க கிட்ட ஒரு வார்த்தைகள் மூலியமா ஒரு பேச்சுவார்த்தையினால் சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி முயற்சிகள் பண்ணுங்க. அதே மாதிரி ஆரோக்கிய தொந்தரவுகளும் சரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கோயில் ஆரோக்கியம் அப்படின்னா தேவாலயங்கள், குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. அப்புறம் சனிக்கிழமை நாளானா சனிக்கிழமை நாளில் தவறாமல் சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்த அஷ்டம சனி இருக்குதுங்க, சரிங்களா? 5இல் ராகு இருக்குது, அதே மாதிரி குரு பகவான் மறைந்து இருக்குது. இந்த புதன் உங்களுக்கு கொஞ்சம் பலம் சேர்க்கறது இருப்பதனால நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள், நன்மை இருக்கும். அதாவது இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்பாக பயன்படுத்துறதுக்கு அருமையான நேரமாக இருக்குங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன், சரிங்களா? இந்த கோச்சார பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முழுமையாக 100% அப்படியே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய தசை புத்தி சரியில்லாமல் பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் என்ன இதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தால் மாறுதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. கண்டிப்பாக பார்த்து இந்த நேரத்தில் இந்த தசா புத்தி எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான யோகங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சிக்கு